இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். வீரர்கள் தியாகம் வீண் போகாது. புல்வாமா நினைவு தினத்தில் பிரதமர் மோடி புகழஞ்சலி. 2019 ஆண்டு பிப்ரவரி 14 ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சிஆர்பிஎஃப் வீரர்களை ஏற்றிக்கொண்டு 78 வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது வெடிப்பொருட்களுடன் வந்த ஒரு கார் ராணுவ வாகனத்தில் மோதியது. இதில் சுமார் 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. இது ஒரு தற்கொலை படை தாக்குதல் என கண்டறியப்பட்டது. இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. 40 சிஆர்பிஎஃப் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி 14 ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதை நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிர் தியாகத்தை போற்றியுள்ளார். 2019 ஆண்டு இதே நாளில் புல்வாமாவில் தங்கள் உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவில் கொள்கிறேன். தேசத்தின் மீதான ராணுவ வீரர்களின் பக்தி, உறுதி மற்றும் சேவை நமது அனைவரின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். ஒவ்வொரு இந்தியரும் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் அழியாத வீரத்திலிருந்து வலிமை பெறுகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முதலானவர்களும் புல்வாமா தாக்குதலில் இறந்த வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்துள்ளனர். தாக்குதல் நடந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தில் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மத ரீதியாக பார்க்கிறது திமுக, அகற்றுவதே நாம் செய்யும் அஞ்சலி. கோவை தொடர் குண்டுவெடிப்பின் 28ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 58 அப்பாவி மக்களின் ஆத்மா சாந்தி அடைய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் நொய்யல் கரையில் திதி கொடுத்து அஞ்சலி செலுத்தினர். கோவையிலே இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுவெடிப்பில் காரணமாக 58க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் அதிலே பலியாகி இருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து 28 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகிறது. இந்த இறந்தவர்களின் ஞாபகமாகவும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் இந்த நாட்டிலே வேறறுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இது போன்ற ஒரு செயல் மீண்டும் ஒரு முறை இங்கே நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகின்ற வகையிலே 28ஆம் ஆண்டு நினைவஞ்சலியானது இன்னைக்கு பேரூர் படித்துறையிலே திதி கொடுத்து இன்றைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த பயங்கரவாத செயலால் நாட்டு முழுக்க, அதாவது இந்த பயங்கரவாத செயல் நடைபெற்றதற்கு காரணமே பாரத நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்துக்களையும் தேசியவாதிகளையும் தேச தலைவர்களையும் பயப்படுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வெடிகுண்டு தாக்குதல். அது எந்த சமயத்தில் என்ன அத்வானி அவர்கள், முன்னாள் உள்துறை அமைச்சர், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது 1998 பிப்ரவரி 14 இதே நாளில் இந்த துயர சம்பவமானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட கோவை மாநகர் முழுக்கவே 18 இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. இதிலே 58க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனமாகி இன்றளவிலும் அவர்கள் வேதனையோடு சுற்றி தின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து வன்மையாக இந்த சம்பவத்தை விஸ்வ இந்து பரிஷத்தானது கண்டிக்கிறது. இனிமேற்கொண்டு இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும். பொதுமக்கள் எல்லாரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நினைவுத்தூண் அமைக்கிறது கோரிக்கையை வச்சிருக்கோம். அந்த அன்னையிலிருந்து எந்த ஒரு நாட்டிலுமே அந்த நாடே, அந்த அரசாங்கமே பயங்கரவாத செயல்களை கண்டித்து அந்த அன்னைக்கு துக்க நாளாக அனுசரிக்கிறது. துரதிருஷ்டவசம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சில அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக பார்க்கின்றது, மதமாக பார்க்கின்றது. இந்த செயலை கண்டிக்கின்றோம். இந்த இறந்தவர்களின் நினைவாக தேசபக்தர்கள், இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த இந்த தேசபக்தர்கள் நினைவாக நினைவுத்தூண் அமைக்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் இன்னைக்கு பென்டகன் தாக்குதல் நினைச்சு, அமெரிக்காவில் தாக்குதல் நினைச்சு இன்னைக்கு அந்த இடத்துல அரசாங்கமே நினைவிடமாக அதை அறிவித்து அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கமே அஞ்சலி செலுத்துது. மும்பையில கூட தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளால். அந்த இடத்தில் கூட இன்றைக்கு அரசாங்கமே அந்த நினைவு நாளை அனுசரிக்கிறது, துக்க நாளாக அனுசரிக்கிறது. இந்த தமிழகத்திலே மட்டும் இந்த திராவிட மாடல் அரசியல் கட்சிகள் இதை புறக்கணிக்கிறது, இதை மதமாக பார்க்கிறது, இதை தேசிய பிரச்சனையாக பார்க்கவில்லை, நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனையாக இதை கருத வேண்டும். கருதி பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிப்ரவரி 14 இந்த இறந்தவர்கள் நினைவாக துக்க தினமாக அரசாங்கமே இதை அனுசரிக்க வேண்டும் என்று கோரிக்கையாக, தீபத்தூண் கண்டிப்பாக அந்த RS அந்த இடத்திலே தீபத்தூண் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம்.
இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 1998 இதே நாளில் திமுக ஆட்சியில் பயங்கரவாதிகளால் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டு 58 உயிர்களை பறிகொடுத்தோம். நமது கோயம்புத்தூர் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முதல் இடங்களில் வந்திருக்க வேண்டியது. பிரிவினைவாத சக்திகளாலும் தேர்தல் ஓட்டுகளுக்காக அவர்களுக்கு துணை போகும் திமுக உள்ளிட்ட கட்சிகளாலும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை தண்டனை காலம் முன்பாகவே விடுவித்து இறந்த அப்பாவி மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக. இன்றும் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என கூறி மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறது. ஓட்டுக்காக மக்கள் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் திமுகவை அகற்றுவதே கோயம்புத்தூர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரை இழந்த அப்பாவி மக்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலி என கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வசூல் வேட்டை. தேர்தல் அறக்கட்டளை மூலம் கிடைத்த நிதி இவ்வளவா? தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கடந்த 2024-25 நிதியாண்டில் 3826 கோடி ரூபாய் கட்சிகளுக்காக நன்கொடைகள் பெறப்பட்டுள்ளன. இதில் 82% நிதியான 3157 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது என ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த சங்கம் கூறியிருப்பதாவது: 2024-25 நிதியாண்டில் பெரிய நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து தேர்தல் அறக்கட்டளை நிறுவனங்கள் 3826 கோடி ரூபாய் நிதி பெற்றன. அவற்றிலிருந்து கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது. மொத்த நிதியில் 82% தொகை, அதாவது 3157.65 கோடி ரூபாயை பாஜக பெற்றுள்ளது. காங்கிரஸ் 7.81%, அதாவது 298.78 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. மொத்த நிதியில் 2.67% நிதியை, அதாவது 102 கோடி ரூபாயை திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. மீதமுள்ள பணம் 18 கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அறக்கட்டளைகளில் ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் அதிகபட்சமாக 2668.46 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. அடுத்ததாக ப்ராக்ரெசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் 914.97 கோடி ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ளது. எலிவேட்டட் அவென்யூ ரியாலிட்டி என்ற நிறுவனம் 500 கோடி ரூபாயும், டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் 308 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளது என்று ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா அரசு தேர்தல் பத்திர திட்டத்தை 2017 அறிமுகம் செய்தது. இந்த திட்டம் செல்லாது என சுப்ரீம் கோர்ட் 2024 தீர்ப்பளித்தது. இதனால் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து 2024-25 நிதியாண்டு முதல் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் நடந்தது தேர்தல் அல்ல, கேலிக்கூத்து. ரத்து செய்துவிட்டு புதிய தேர்தல் நடத்த ஷேக் ஹசீனா கோரிக்கை. வங்கதேச தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதால் நடுநிலையான ஒரு அரசின் கீழ் புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கையில் கூறியதாவது: கடந்த பிப்ரவரி 12 வங்கதேசம் ஒரு திட்டமிட்ட ஏமாற்று மற்றும் கேலிக்கூத்தான தேர்தலை பார்த்தது. இது மக்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் தேர்தல் இல்லை. தேர்தல் ஆணையம் அவ்வப்போது வெளியிட்ட ஓட்டுப்பதிவு சதவீதங்களில் முறைகேடுகள் காணப்பட்டன. அவை நம்ப முடியாதவையாக, யதார்த்தங்களுக்கு மாறாக இருந்தன. தேர்தல் ஆணையம் நடத்திய ஓட்டு எண்ணிக்கை நாடு முழுவதும் வெறிச்சோடி கிடந்த ஓட்டுச்சாவடிகள் மற்றும் வாக்காளர் நிலவரங்களுடன் ஒத்துப்போகவில்லை. இதில் 60% ஓட்டுப்பதிவு நடந்திருப்பதாக கூறுவது நகைப்பிற்குரியது. தேர்தலுக்கு முன் வன்முறைகள் வெடித்தன, ஓட்டுச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டன என்றும் முன்கூட்டியே ஓட்டுச்சீட்டுகளில் முத்திரை குத்தப்பட்டன என்றும் புகார்கள் உள்ளன. பல இடங்களில் வாக்காளர்கள் போகும் முன்பே அவர்களின் ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவில்லை, மாறாக மக்களின் அவநம்பிக்கையை ஆழப்படுத்தியுள்ளது. முகமது யூனுஸின் சட்டவிரோத அரசு முறைகேடுகள் மூலம் ஓட்டுப்பதிவு எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறது. இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பது வங்கதேச மக்களின் விருப்பம். கொலைக்கார யூனுஸ் நிர்வாகம் பதவி விலக வேண்டும். அவாமி லீக் தலைவர்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். நடுநிலையான தற்காலிக அரசின் கீழ் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்தி மக்களின் வாக்குரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். செல்ஃபி எடுக்கும் கருவிக்குள் எட்டி பார்த்த ₹3 கோடி கஞ்சா. தாய்லாந்திலிருந்து உயர்ரக கஞ்சா கடத்தி வருவது சமீப நாட்களாக அதிகரித்துள்ளது. பல கோடி மதிப்பில் பிடிபட்டும் இந்த ஆட்டம் ஓயவில்லை. குருவிகளாக பலர் சிக்குகின்றனர். இதன் நெட்வொர்க் குறித்து விசாரணை நீள்கிறது. அங்கிருந்து வரும் பயணிகளை அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி கவனிக்கின்றனர். டூரிஸ்ட் விசாவில் சென்று உடனடியாக திரும்பும் நபர்களை அதிகாரிகள் குறிவைக்கின்றனர். அப்படி தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருந்து சென்னை வந்த லயன் ஏர்வேஸ் விமான பயணிகளை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
வடமாநிலத்தைச் சேர்ந்த 35 வயது ஆண் பயணி மீது சந்தேகம் வலுத்தது. அவர் நிகழ்ச்சிகளில் செல்ஃபி முறையில் வீடியோ எடுக்கக்கூடிய கருவியை கொண்டு வந்திருந்தார். அந்த பெட்டியை சோதித்தபோது உள்ளே 8 பாக்கெட்டுகள் சிக்கியது. ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். மொத்தம் 3 கிலோ இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 3 கோடி. பயணியை கைது செய்து கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். போதைப் பொருட்கள் கடத்தல் பிரிவில் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் புரளி தொடர்வதால் பயணிகள் அவதி. கொல்கத்தாவின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையத்திலிருந்து மேகாலயா ஷில்லாங்கிற்கு இன்று காலை இண்டிகோ விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது. அந்த விமானத்தின் கழிவறையில் ஒரு துண்டு காகிதம் இருப்பதை விமான ஊழியர்கள் பார்த்தனர். அதில் விமானத்தில் குண்டு வைக்கப்பட்டுள்ளது என மிரட்டல் விடுக்கும் வகையில் எழுதப்பட்டிருந்தது. பரபரப்பு அடைந்த விமான ஊழியர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்ட உடைமைகள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டது. ஆனால் விமானத்தில் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. சமீப காலமாக வெடிகுண்டு புரளிகள் அதிகரித்து வருவது அதிகாரிகள் மற்றும் பயணிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.